ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினி பேக்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம சேனல் சார்பாக கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்ஸ்டன்ட் மெத்தடில் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் தேவை. அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு வந்து தோல் நீக்கிட்டு அதனோட ஜூஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஆரஞ்சோட தோல்லேருந்து ஆரஞ்சு ஜிஸ்ட்டு வந்துட்டு எடுக்க போகிறோம். அது வந்துட்டு எப்படி எடுக்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு துருவி எடுத்து நல்லா வந்துட்டு சீவி ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தால் போதும். இது வந்துட்டு அந்த ஜூஸோடய ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை வந்துட்டு ஊற்றிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு நம்ம போட்டிருக்க ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நட்ஸோடு சேர்ந்து நல்லா வற்றி வரணும். நம்ம ஊற்றின ஜூஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நான் ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின ஜூஸ் கொஞ்சம் கூட இல்லை. எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நம்ம வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்துட்டு நான் 1/2 kg ப்ளம் கேக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்துருக்க பட்டர் வந்துட்டு போட்டுட்டு பீட்ரு வச்சு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்துட்டு அது மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பவுடர் சுகர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். பவுடர் சுகரில் வந்துட்டு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ப்ரௌன் சுகர் 50 கிராம் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் 50 கிராம், சின்னமன் பட்டை வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், கிராம்பு வந்துட்டு 2 பீஸ், அப்புறம் வந்துட்டு காடமன் வந்துட்டு ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் வந்துட்டு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோன்னா, வந்து கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, எக்கு ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்க எக்கை வந்துட்டு ஒன்றா ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு நான் இன்னொரு எக் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைதா 100 கிராம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்காக வந்துட்டு கொக்கோ பவுடரும் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட்டிகள் இல்லாத வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்சாக ஆட் பண்ணி நல்லா எந்த கட்டிகளும் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு நம்ம எசன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், 2 ட்ராப் ஊற்றிக்கணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்ட்ராபெரி எசன்ஸு, அது ஒரு 2 ட்ராப் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து ஆரஞ்சு எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து லாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தான். ப்ளம் எசன்ஸ் கூட வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்துருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு அதில் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பேட்டர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு
ரவுண்ட் டின் 6 inch டின் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு பேட்டர் வந்துட்டு போட்டுட்டு டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் நட்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா, பேக்கிங் டைம்ன்றது உங்கள் ஓடிஜி பொறுத்து வேரி ஆகும். எனக்கு கரெக்டாக வந்துட்டு 1 hour வந்துட்டு ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. 180 degree Celsiusல வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஆகி வந்துடுச்சு. பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது. நீங்களும் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மேலே தெரிகிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.